எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் அமைச்சு ஜோனா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சுசைன் போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்ணி ரெண்டாவது ஆப்ப சோடா லைட்டாக கொஞ்சம் ஒரு அப்புறம் உப்பு. எவ்வளோ டாடி உப்பு? சும்மா லைட்டாக உப்பு போடணும். அப்புறம் ட்ரை ஈஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு இந்த அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடணும். கரைச்சிடணும் மாவு போட்டு மைதா மாவு போட்டு நல்லா அரைச்சி வச்சா மாவு செட் ஆகி ஒன்றும் ஒரு 3 ஹவர் பொறுத்து போட்டால் அதை கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும். கடலைப்பருப்பு அப்புறம் வெல்லம் அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி அதை போட்டு அப்படியே உருண்டையாக போட்டு உருண்டையாக போடணும். போட்டால் சுகின் ரெடி. இது கூட என்ன போடுறீங்க டாடி? இது கூட என்ன போடுறீங்க இப்போ? மைதா போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். அப்படியே அடித்து வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறணும். போண்டா பருப்பு வேக வச்சு வெள்ளத்தை கலந்து அது உருண்டை போட்டு அதை அப்படியே போட்டு எண்ணெய் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் லைட்டாக சூடாகணும். ரொம்ப சூடாகிடுச்சுன்னா கடாயிடும், உள்ள வேகாது. ஆனால் லைட் சூட்டில் போட்டு எடுக்கணும். ஆயிடுச்சு. இப்போ மாவு செட் ஆகிடுச்சு. இந்த இது பருப்பு வேக வச்சு வெள்ளத்தை கலந்து உருண்டை பிடிச்சி அதை போட்டு உள்ள வேலை போண்டா போட்டுட்டு அது இது பண்ணாத. ஓகே, உட்காந்து சுவையான ஸ்வீன் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.